பாத்தீங்களா? நீங்களும் உங்க வகையில கமிஷன் இந்த மேட்டர்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறேன் சார். சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 முதலாளி 10 பிள்ளைங்க, இன்னொரு பேர் 10. இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இதுவா நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவனுக்கு துப்பாக்கி மாத்தாங்க சார். உடம்பு டைனமிட் வச்சுக்கலாம் சார். உள்ள பாம்பு இருக்கிறதா மேனேஜர் சார். ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நடக்குன்னு தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாற்றிடுவோம். இருக்கும் அவனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஆனா நீங்க வேற அந்த கொம்பு மாதிரி கலகலா சாயம் வச்சுருக்கா. இல்ல அங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார்? நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் எப்படியா நீங்க காப்பாத்துங்க சார். சரி காப்பாத்திடுவோம். ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிற மட்டும் இல்ல, பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கிறத கொஞ்சம் காது விட்டு கேட்டா நல்லா இருக்கும். சரி ஓகே, எந்த வேணும் சொல்லு சொல்றேன் சார். எப்படி இந்த கொள்ளையடிச்ச படம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா படம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன் இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதே நீயே சொல்லு. கண்டி வேறவா இல்ல சாட்சி போட மாட்டேனா? இல்ல அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திரோட இல்ல வேலை முக்கிய வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்றா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்புறோம். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாரும் ஒருத்தர் 2 பேரும் எங்கூட இருக்கணும்ல. ஒன்று பண்ற மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்க, ராமசாமி இருக்கிறான், ரொம்ப டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகுது இல்ல? கல்யாணம் ஆகல, எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்குதுங்க. மற்றபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டு இருங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூட இதுதான்